ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை வரும் 6ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். தமிழக ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்கின்ற மேல்முறையீட்டு மீதான விசாரணை என்பது இன்றுதான் உச்சநீதிமன்றத்தில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தமிழக அரசு, மத்திய அரசு என 2 தரப்பு வாதங்களும் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தமிழக அரசு சார்பாக முகுல் ரோத்தகி தன்னுடைய கடுமையான வாதங்களை எல்லாம் முன்வைத்திருந்தார். அரசியலமைப்பு சட்டம் 200 படி மசோதா மீது ஆளுநர் முடிவெடுக்காமல் கிடப்பில் போட முடியாது, எனவே பிரிவு 200 படி செயல்பட நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்ற போன்ற வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தன. நீதிபதிகள் கருத்து தெரிவிக்கும் போது ஒருவேளை மசோதா சரியாக இல்லை என ஆளுநர் கருதினால் என்ன செய்வது என்ற சந்தேகங்களை எல்லாம் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு அவருக்கு வேறு எந்த வழியும் இல்லை, மசோதாவுக்கு ஒப்புதல் மட்டும்தான் அளிக்க வேண்டும். ஏனென்றால் 2வது முறையாக அனுப்பக்கூடிய மசோதா, அதற்கு ஆளுநர் மரபுப்படி அரசியலமைப்பு சட்டப்படி ஒப்புதல் மட்டுமே வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக தமிழக அரசு தரப்புக்காக அபிஷேக் சிங்கி வாதத்தை முன்வைத்திருந்தார். ஆளுநர் ஒப்புதல் அளிக்காததால் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் தொடர்பான மசோதாவை தவிர வேறு எந்த மசோதாவையும் 2வது முறையாக ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது என்றும், ஆண்டு கணக்கில் ஆளுநர் மசோதாவுக்கு அனுமதி அளிக்காமல் இருக்கிறார். ஆளுநர் முடிவு எடுக்க வேண்டும் என்பதுதான் விதிமுறை. அதாவது as soon as possible என்ற முறையில் ஆளுநர் முடிவு எடுக்க வேண்டியதுதான் விதிமுறையாக இருக்கக்கூடிய நிலையில அரசியல் சாசன விதிமுறைகளும் அது தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது என்பது போன்ற பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில 2023ஆம் ஆண்டு அரசியல் சாசனத்தின்படி ஆளுநர் செயல்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்பதை எல்லாம் மேற்கோள் காட்டி தமிழக அரசு சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருந்தார். அதனால் அதன் பின்னரும் ஆளுநர் தாமதம் செய்யக்கூடிய செயல்தான் ஈடுபட்டிருக்கிறார். பின்னர் 10 மசோதாக்களையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார். ஆளுநர் செயல் அரசியல் சாசனத்தையே கேலி குத்தாக்கி இருக்கிறது என்பது கருத்துக்கள் எல்லாம் வாதங்களாக முன்வைக்கப்பட்டிருந்தன. அரசியல் சாசனம் கால நிர்ணயம் செய்யப்படவில்லை என்றும், இதற்காக ஆளுநர் முடிவுகளை எடுக்காமல் இருக்க முடியாது என்றும், முதல் முறை மசோதா ஒப்புதலுக்கு வரும்போது அதனை குடியரசுத் தலைவருடைய முடிவுக்காக ஆளுநர் அனுப்பலாம், 2வது முறையாக மசோதா சட்டமன்றத்துக்கு திரும்ப சென்று மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பும்போது அதில் ஆளுநர் கட்டாயமாக தன்னுடைய முடிவை மட்டுமே அறிவிக்க முடியும் என்பது கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதோடு மட்டுமில்லாமல் இந்த அரசியல் சாசன அமைப்பை ஆளுநர் முறையாக செயல்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில அரசியல் சாசன விதிகளின்படி ஆப்ஷன் என்பது அவருக்கு கிடையவே கிடையாது. அரசியல் சாசன விதிகள் 200 கீழ் முறையான வழிமுறைகள் அவர் பின்பற்றவில்லை. அவருக்கு விருப்பமான வழியில் அரசியல் சாசன விதிகளை புரிந்து கொண்டு செயல்பட்டு வருகிறார். இதன் மூலமாக ஜனநாயகத்தை அவர் கேலிக்குத்தாக மாற்றியிருக்கிறார். ஒப்புதலை நிறுத்தி வைப்பதாக சட்டப்பேரவைக்கு கூறுகிறார். இதனுடைய அர்த்தம் மீண்டும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் சட்டமன்றத்துக்கு போய்விட்டது என்பதானே தவிர இந்த அரசியலமைப்பு மீதான தாக்குதலாகவே அவர் இந்த செயலை செய்கிறார் என்ற கருத்துக்கள் எல்லாம் வாதங்களாக முன்வைக்கப்பட்டிருந்தன. இதற்கு நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது தமிழக அரசு தனது வாதங்களை இன்றே முடிக்க நீதிபதிகள் அதற்கான அறிவுரை வழங்கியிருந்தார்கள். நாளைய மறுநாள் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் வாதத்தை அவர் தெரிவிக்கும் என்று கருத்துக்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எந்த காரணத்தையும் கூறாமல் மசோதாவை கிடப்பில் போட்டு வைப்பது சட்டவிரோதம். மேலும் ஏற்கனவே கேசிகாந்த் வழக்கு என்பதை சுட்டிக்காட்டி அந்த தீர்ப்பின்படி சட்டமன்றத்துல மறுபடியும் மசோதா இயற்றப்பட்டால் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும், அதனை கிடப்பில் போடக்கூடாது என்பதை தெரிவித்திருந்தார். கூடுதலாக தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கும் போது ஆளுநர்கள் செயல்களால் 4 மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பிட்ட தமிழகத்தில் ஆளுநர் திடீரென ஒரு அமைச்சரை டிஸ்மிஸ் செய்ததாக உத்தரவிடுகிறார். பின்னர் மீடியாக்களுக்கு செய்தி கொடுக்கிறார். இது ஆளுநர் அரசின் ஆலோசனை இல்லாமல் செயல்படுவதற்கு ஒரு உதாரணம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, நமது நாடு அதிபராட்சி முறையில் இயங்குவதல்ல, மாறாக ஜனநாயக முறைப்படி இயங்குவது என்ற கருத்தை எல்லாம் அவர் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் பல்வேறு கருத்துக்களை கேட்டிருந்த நீதிபதி இந்த வழக்கு வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்படுவதாகவும், அன்றைய தினம் மூத்த வழக்கறிஞர்கள் ராகேஷ் திரிவேதி தரப்பு வாதம் மற்றும் மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் வாதம் கேட்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநர் எந்த அடிப்படையில் முடிவுகளை எடுக்கிறார் என்று நாளைய மறுநாள் தெரிவிக்க மத்திய அரசு தலைமை வழக்கறிஞருக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரையும் ஆலோசனையும் வழங்கியிருக்கிறது. இன்னும் 24 மணி நேரம் இருப்பதால் ஆளுநர் அரசியல் சாசனப்படி அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் ஆளுநர் தரப்புக்கு ஒரு ஆலோசனையையும் வழங்கியிருக்கிறது. ஆளுநர் விவகாரம் தொடர்பான வழக்கில் மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆர்வம் காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முடிவு எடுக்கப்படும். எனவே இந்த வழக்கு மீதான மத்திய அரசுடைய வாதங்களை முன்வைப்பதற்கு நாளை மறுநாள் இந்த வழக்கை ஒத்திவைக்கிறோம். அதுவரை ஆளுநர் இந்த விவகாரத்தில் ஒரு தீர்ப்பு காண்பதற்கான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆலோசனையும் அறிவுரையும் நீதிபதி வழங்கி இந்த வழக்கை ஒத்திவைக்கிறார். வினிதா.
கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.